கொண்டால் போதும். அதை நீங்கள் டிவியில் வராதபடி தடுத்துக்கள். ஏன்னா இதுவரையும் தியானத்தில் வந்தவங்களும் சரி, தியானத்தில் புதுசா வந்தவங்களும் சரி, தியானத்தில் இருக்கிறவங்க சாமி என்ன சொன்னாலும் கேட்டு அது வழிநடத்தி மற்றவங்களுக்கு அது ஒழுங்குபடுத்தி சொன்னா சொல்லலாம். அதுவும் அதனால் எத்தனையோ சிரமப்பட்டு எத்தனை நிலையிலிருந்து எல்லாரும் பெற வேண்டும் என்றாலும் ஆசை என்ற உணர்வு ஒன்றுதான் இருக்கு. அந்த ஆசையை நம்ம ரோட்ல போகும்போது இங்க தங்கம் இருக்கின்றது, அதை பார்த்தோன்னு தங்கம் எடுக்கக்கூடிய நிலைகளைத்தான் வருவதை தவிர வர்ற பரிசை பார்க்க முடியாத நிலைகள். தன் வாழ்க்கையில என்னும் உணர்வை இப்படி தவறான வழியில பாதுகாத்து எத்தனையோ சிரமப்பட்டோம். எப்படியோ இந்த உலகம் இருந்த உலகில் இருக்கின்றது, எப்படியோ அவங்க பெற வேண்டும்ங்கிறதுக்காக எத்தனையோ செய்யணும். அது இன்றைக்கு வரணும் செய்யணும். ஏனென்றால் புரிதா வர்றவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வான வழியில் வரக்கூடிய அன்பர்கள் இதை விளக்கத்தை சொன்னா அவங்களும் புரிந்து கேட்கக்கூடிய சாமிகிட்ட போனா என்ன சரியா போ இப்படி சொல்லி பழங்க. அவங்க சாமிகிட்ட போனாங்க, அவங்க நல்லா போச்சுன்னு அந்த ஆர்வத்தை அவங்க சொல்றதெல்லாம் விட்டுறாங்க. அவங்க சொன்னதை எடுத்துட்டு இங்க வர்றாங்க. ஆனா நாம எதை பெற்றா இந்த நல்லதாகுங்கிற வகையில அந்த நல்ல நிலையில் நாம் அதை எடுத்தவொடனே நீங்க நல்லா ஆகணுங்க. நீங்க நல்லா ஆயிட்டா அடுத்தவங்க சொல்லும்போது இல்லையோலாம் அவங்கள நல்லதா அது நல்ல நாட்டில் ஒருத்தர் நோயா இருக்கிறாங்க, நம்ம கேட்கிறோம், அந்த நோயின் உணர்வே எனக்குள்ள ஒரு வெறுப்பா பேசுறாங்க, அந்த உணர்வு வரப்போது நமக்குள்ள இருப்பாங்க. அதுவே நாம என்ன அப்படி வரப்போம். அதனால்தான் ஞானிகள் தாக்கி அறுவடை என்றால் சொன்னார். ஒவ்வொரு இடத்திலும் இத்தனை தொல்லைகள் எப்படி வருகின்றது, ஒரு மனிதன் எப்படி மனிதனான பிற்பாடு எத்தனை வேதனைப்படுகின்றான், அந்த வேதனையிலிருந்து மீட்டதுக்கு என்ன செய்யும்? எங்கிருக்கு ஆண்டவனை தேட வேண்டிய ஒவ்வொரு உயிரை உடலை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஆண்டவனுக்கு அவன் உணர்த்து உனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவன் அவன் நகல் செய்ய வேண்டும் என்றால் இதை உனக்கு அதே ஆழ்வான் அற வைத்து அப்படி தெளிவா காட்டலாம். அதைத்தான் நான் எடுத்தது வரேன். குறையில் கூறி பழகுவதும் குறையை நான் நிகழ்த்துவேன் என்று நெல்லுவதும், அப்போ அதே சமயத்தில் நான் பாருங்க அப்படிங்கிற நிலையிலும் நான் இதை செய்வேன் என்று சொல்வதும் நாம் இதை செய்ய முடியும். நாம் நகரும் உணர்வுதான் நமக்குள் செய்ய வர நான் என்ற வேகம் என்பது அது கரெக்டா அப்படி வேகம் தான். ஆக நலக்குள் அந்த உணர்வின் தன்மை நமக்கு ஏனென்றால் குறுகிய காலத்தில் வாழ்கின்றோம். 2014 என்ற நிலையில் வரப்போகும்போது நாம பேசுவது எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அத்தகைய உணர்வு நீங்க மேல வேணுங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ வயசு 76 ஆகி போச்சு. இத்தனை நாள் சொல்லி வேணும் ஒரு 15 வருஷத்துக்கு வேணா தள்ளலாம். அதுக்கு மேல இருந்து கையில அன்பைக்கு என்ன பண்றது? அடக்க முடியல போக முடியும் இன்னொருத்தர் இருக்கும். அப்ப நான் இந்த வேதனை தான் எடுக்கணும். 25 வயசு நினைச்சு மறுபடியும் கீழே போயிடும். போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த உணர்வு உங்களுக்குள் வளர்த்து இது தொடர வேண்டும். தீமை நிலைகள் நீக்க வேண்டும். நாளைக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை நீங்க மாற்ற வேண்டும். அந்த சக்தியை சாதாரணமா நான் நினைக்கிறோம். ராமேஸ்வரத்துல போய் நம்ம அப்பஞ்சீர பாவத்தையும் போவத்தையும் எல்லாத்தையும் வீதங்க கொண்டு காணிக்கு கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க கிட்ட காசை போட்டு ராமேஸ்வரத்துல போய் ஒரு முங்கி நீ போட்டு இந்த பாவத்துக்கான அந்த கடல்ல கொண்டு விட்டுரு. அங்கிருந்து நேரா வாடா மகனேங்கிறான். காசை வாங்கிட்டு வரான். அங்க 27 கிணறு இருக்கு. அதுல இந்த கிணத்துல இப்படி போய் அந்த கிணத்துல அது நீங்க நேரடியா குளிக்க முடியாது. நீ நேரம் மோந்து குளிக்க முடியாது. அதுக்கும் ஒரு கான்டாக்ட் கார்டு இருக்கும். அவங்கிட்ட காசை நான் தான் மோந்து கொடுத்தேன். அடுத்த கிணத்துக்கு போனா நான் தான் மோந்து கொடுத்தேங்கிறான். ஏன்னா இந்த சண்டையை பார்க்கறதுக்கு தான் பாருங்க. நான் பத்து பாவத்தை போகிறது பாவத்தை சேர்க்கறதுக்கு தான் கோயிலுக்கு போறோமே தவிர கோயிலின் உண்மையின் உணர்வை நாம் அறிய முடியாது செய்திருக்கிறார். கோயிலை நாம் சூட்சமத்தில் நடப்பதை அது எப்படி நடக்கின்றது, அதை நமக்கும் மறைமாமா அதை எப்படி இயக்குகின்றது, நம் உருவத்தை எப்படி மாற்றுகின்றது, இதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கான ஆலயத்தாய் ஞானிகள் பாமர மக்களை உருவத்தால் அமைத்து அந்த காவியத்தை படைத்து அதை நமக்குள் எடுத்து நாம் எப்படி நம் தப்பை திருத்திக் கொள்வது, நாம் எல்லாம் தவறு என்ற நிலையை கொண்டார்கள். அப்ப என்ன செய்யறாங்க? 27 கேட்டதுக்கு இவனுக்கு காசை கொடுத்து போட்டு அப்புறம் அங்க போனோன்னு கூடி கேட்டு அதனை போன அவருக்கு காசை கொடுத்து போட்டு எங்க அப்பா மோட்சத்துக்கு அனுப்பிச்சு அவர் செய்த பாவமல்ல ஏன் தவறாது, நான் திட்டத்தை வாங்கி மோட்சத்தை அனுப்ப நீங்க நானும் மோட்சத்துக்கு அந்த பரம்பரையில வந்து காசை கொடுத்து குழப்புக்கு நான் கோயிலை வச்சிருக்காங்க. மனிதன் ஆக்க ரீதியா செயல்படுத்துறது இந்த கோயில் தவறான வழியில பயன்படுத்தி கோயில் நம்ம உடல் கோயில் நமக்குள் இருக்கக்கூடிய 1008 குணங்களும் 27 நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் மனிதனாகி ஒளியின் உடல் பெற்று அது ஒளியின் உடலான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து அது எனக்குள் இருக்கும் இந்த பாவ நிலையை நீக்கி என்பதற்குத்தான் அது ஏனென்றால் இங்க எல்லாம் நீங்க
வந்து துணை நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. அந்த கடலூர பகுதி போகும்போது அந்த வடக்கு நிலையில காலையில் நீங்க பார்க்கலாம். அப்ப அதை பார்த்து நமக்குள் எடுத்து அதை சேர்த்து நமக்கு உரம் சேர்த்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டாங்க காசு. இப்படி நம்மளுக்கு தவறான பாதைகளை காட்டி தவறான வழியில் தான் போயிட்டு அதுதான் நம்மளுக்கு சிறந்தது என்று கையில காசு ஊற்றி சம்பாதிச்சு கொடுத்து போட்டு அவங்க நேரம் நம்ம பணம் வாங்கி கொடுத்தாங்க நிலையில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன். தவிர நமது வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஞானிகள் கொடுத்திருக்கிறோம். உயிரை நீ மதி ஒன்னு அறியாத சேர்த்து அடுத்து இந்த வழியில் நீ தொட அப்படிங்கிறதுதான் காரணம். ஏனென்றால் சூரியன் 27 நட்சத்திரத்தை எடுத்தான் பாதவசமா உருவாக்கி இந்த உலகில் இருக்காது. ஆக மொத்தம் 27 நட்சத்திரத்தின் உணர்வால் விளைந்த தாவரத்து உணவு உயிர் உணர்ச்சியின் எண்ணங்கள் அகப்பட்டது. உணர்ச்சிக்கொப்பம் நாம் எப்படி இயங்கணும் மனிதனாக்கப்பட்டது. ஆக 27 நட்சத்திரத்தின் உணர்வு சூரியன் எப்படி எடுத்ததோ அதே போல எடுத்தது. ஆக 27 நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து ஒளியாக மாற்றியவன் அகற்றியன். விஷத்தின் தன்மை முறித்தவன் உணவின் தன்மை ஒளியாக்கியவன் ஒளியின் உணவாக அவன் ஆனவன். தான் கணவன் மனைவியின் இருவரும் ஒரே உணர் ஆண் பெண் என்ற நிலையை சேர்த்துக் கொண்டவன் அவன். உணவின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக இருக்கின்றான். அதனின்று வருவதையும் இதே சூரியன் தான் கவர்கின்றது. ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை அதே சூரியன் தான் கவர்கின்றது. ஒரு உயிரினும் நடந்தால் அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலில் சத்து ஆகும். அது அணுவின் தன்மையாக அந்த உயிரை போலதான் அணுவாக உருவாக்கும். ஒரு செடியில் விளைந்த வித்தினை அது சூரியன் எடுத்துக்கொண்டால் அதுல விளைந்த வித்து பூமியில் இருந்தால் புவியின் வீட்டு தன் தாய்ச்சத்தின் சத்தை எடுத்து அதே உணர்வு அதே வித்து அதே நிலைகள் உருவாக்குகின்றது. ஆகவே எத்தனை வகையான தாவர எண்ணங்கள் மாறினாலும் ஆக 27 நட்சத்திரங்கள் முழுமையாக எடுத்து பாதரசமாக மாற்றி உலகில் இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. அதே சூரியனை போல இதே உயிர் பலவிதமான உணர்வை எடுத்து 27 நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்துக் கொண்டது நம்ம உயிர் ஒளியின் உடலாக அதை ஒளியின் கொண்டு நம்ம அந்த உணர்வு ஒளியாக மாற்றோம் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து அதை எங்க 27 கிணறுல போட்டு அதுல போட்டு தண்ணி எடுத்து இதை எடுத்து குடிச்சுப்பாங்க. இப்படித்தான் நம்மை தவறான வழியில் விட்டனால் அங்க போய் தண்ணி வச்சு நான் பாவத்தை போட்டு அதுக்குள்ள எத்தனை பேர் தோஷத்தை நீக்கிறதுக்கு எத்தனை பேர். இதே மாதிரிதான் பல தவறான நிலைகள் அந்த அதே சமயத்துல நம்ம ஊருக்கும் கோயில் இருக்குதுன்னா அந்த துணை நட்சத்திரத்தை எடுத்து பழக செய்தால் நமக்குள் இருக்கக்கூடிய 108 குணங்கள் இது தவறுகள் 100 பேர் அசதிக்கும் அறிவுக்குரிய 100 என்ற நிலைக்கு இது தவறுகள். இப்போ சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் உணர்வுகள் நமக்குள்ள அது கௌரவர்கள் என்னதான் செய்தால் அதுக்குள்ள நினைச்சு கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டருக்கும் குணநெறிவு 5ஆம் நாம் நகர்ந்து உடலுக்குள் சென்ற பின் இந்த கௌரவர்களுக்கும் நம்ம உள்ளுக்கு போனவனே இருக்காதுக்கும் எதிர்ப்பு நிலை. இது மகாபாரத போர். இந்த கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டருக்கும் மகாபாரத போர் நடக்கின்றது நம்ம உடலுக்குள்ள. மகாபாரதம் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் நமக்குள் எடுத்து அணுவாக மாற்றியுள்ளது. ஆக மொத்தம் கௌரவ என்ற நிலையில் நமக்குள்ள இருக்கும்போது எதன் உணர்வை நாம் நகருமோ அதை தான் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு நம்ம உடலுக்குள் எடுத்து மாற்றி தலைவலி மேல்வலி கால்வலி இடுப்பு வலி எல்லா வழியிலும் வருகின்றன. ஆக எடுத்துக்கொண்ட உணர்வுக்காக அந்த கௌரவர்கள் உள்ளுக்கு வந்த பஞ்சபாண்டவர்களை நல்லதை நீங்க என்ன எடுத்தால் உள்ளுக்க போற முறையில் இதிலே என்ன செய்தால் அர்ஜுனன் வல்லதான நாம் வேதனை என்ற உணர்வு அதிகமானால் சூரியனால் கவரப்பட்ட பலனறிவு 5 முதல் 5 ஆக வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையிலானாலும் அந்த விஷத்தின் தன்மையை முன்னணியில் வைத்தால் வலுகொண்டது. எதனை வைத்தாலும் குறி வைத்து அவருடைய வீழ்ச்சி அடையதான் செய்யும். அது வீழ்ச்சி அடையதான் செய்யும். ஆனால் அதே உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்கு ஊடுருவி அது அர்ஜுனனாக தாக்கப்படும் போது நம் உடல் உள்ள நல்ல குணங்களில் தாக்கப்படுகின்றது. ஆக எதற்கும் உணர்வு விஷயத்தின் தன்மையாக போர் நடக்கின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. பின் நகுலன் அது நமக்குள் அந்த உணர்வின் தன் ஞானத்தின் அது விரிவாகிய தன் உணர்வின் தன்மை இயக்கத் தொடங்குகின்றது. ஆக இயக்கத்தனும் தன் உடல் சேர்த்து சகாதேவன் இணைத்து விடுகின்றது. இணைத்து விட்ட பின் எதன் உணர்வு தன்மை அர்ஜுன் ஆனாலும் அதன் வலுவாக அந்த அணுவின் தன்மை மாற்றுகின்றது. ஆக அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வரப்போகும்போது உள்ளிக்க மகாபாரத போர் நடந்து கொண்டது. ஆக கௌரவருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் இந்த உணர்வு வரப்போகும்போது ஒவ்வொன்றும் எடுக்கும்போது மகாபாரதம் நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எப்படி எது நிலையான நிலையில் நமக்கு உருவாக்கின்ற நிலை மகாபாரதத்தை பற்றி சென்று நமக்கு தெரியக்கூடிய நம்ம உடம்புக்கு என்ன நடக்கிறது. அப்ப நாம எப்படி மாற்றுவது? அதை மாற்றுவதற்குண்டான வழியை தான் நாங்க காட்டணும். அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து இதே கண்ணால் எடுப்பது அப்படின்னு அந்த துணை நட்சத்திரத்தின் வலுவான எடுத்து நமக்கு ஊடுருவி அது தாக்கப்படும் போது நகுலம் உள்ளிக்க விடுகின்றது. அதன் உணர்வின் தன்மை சகாதேவன் அதன் உணர்வு 9 பீமன் தீமைகளை நீக்கி உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் தன்மை.
இது தெளிவாக கூறப்படுகின்றது. சாஸ்திரங்களில் நாம் தெளிவான நிலையில் பட்டு கொண்டால் மனிதன் தான் தெரிந்து தன் வாழ்க்கையை நாம் எப்படி நடத்த முடியும், இந்த 6வது 5 காட்சியை அங்கு தெரிந்து கொண்டவன் நமக்கு தெளிவாக அது எல்லோரும் பெற முடியும். இது உங்களுக்குள் நாம் பதிவாக்கணும். என மகாபாரதமோ ராமாயணமோ கந்த புராணமோ எதையும் பிழை இல்லை, பிழை கண்ட உணர்வுகளாக காட்டுகிறோம். நாம் நினைக்கிறோம் இங்க கொண்டு போய் பாவத்தை போக்குறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கடல்ல மூழ்கி போட்டு இதை எடுத்துருந்தா சரியா போச்சு. அப்புறம் என்ன செய்யறோம், அங்கிருந்து காசை கொடுத்துட்டு போன இவன் தள்ளா அங்க தள்ளா அங்க காசு இல்லைன்னு சொல்லி பாவத்தை. அப்புறம் நமக்குள் ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்குமா, இது கொடுத்து பாவத்தை. ஆனா நமக்குள் வர அந்த பாவத்தை போக்குறது, அந்த பாவத்தை போக்குதல் வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவும் என் உடல்ல பட வேண்டும் என்று சுத்தத்தை செய்யும். இப்ப நம்ம மூதாங்க உணவுகள் இங்க இருக்கு, நம்ம உடல் நம்ம உடலுக்குள்ளாகும். அப்ப இங்கிருந்து நம்ம தலை வைக்க முடியல, அங்க போனோம்ல அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரும் என் உடலை படும் என்னுடன் வாழ்ந்து வளர்ந்து என் அண்ணன் தந்தையோட இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து துரு நட்சத்திரத்தின் ஈடுபட்டத்தை வளர வேண்டும். இந்த உடற்பட்ட நஞ்சுகள் கரைந்து பிறவில்லா நிலை அடைய வேண்டும் என்று தன் இதய நிலையில் அந்த கரைக்கு எந்த முடியாதுங்கிறதுக்காக அங்கிருந்து நேரடியாவே அங்க அனுப்புவதற்காக அந்த இடங்களுக்கு தேர்ந்தெடுக்கும். இப்போது கடலோர பகுதியில் சொன்னால் அந்த வடகிழக்கு என்ற நிலை வரும்போது அந்த தீவின் தன்னை அமைப்பு இது அமைத்து அந்த ஞானிகள் சாதாரண பாமர் மக்களும் கிடைக்கிறது மோச்சத்துக்கு இங்க இவர்கிட்ட காசு கொடுத்து எல்லாத்தையும் மோச்சத்துக்கு கொண்டு போறோங்கிறது. இங்கே ஆகிற இந்த பாவத்தை பார்க்கணும், மோச்சத்துக்கு அனுப்பிச்சு இருக்கிற பாவத்தை பார்க்கணும், எங்க கொண்டு பாவத்தை பார்க்கணும். இப்படி நாம் ஆதாரமற்ற நிலையில் நமக்கு இந்த காசை கொடுத்து நம்முடைய நிலையில் பாவத்தை சீட்டுக் கொள்ளும் தன் ஞானத்தின் நிலையில் இழக்கப்பட்டு யாரும் எனக்கு செய்வார் என்ற நிலையில் அவர் சொன்னது நாம் என்னாலும் இதே உயிராக இயக்குகின்றது. அவன் சொன்ன நிலையில் நாம் இயக்கவில்லை என்றால் எங்க அப்பாவுக்கு மோசம் போக மாட்டாரோ அப்படிங்கிறவர்கள் இதை செய்தால்தான் போகும் என்ற நிலையில்தான். சாங்கியங்களை செய்து உணர்வு பழக்கமாகி போயிட்டான்னா அதே பழக்கவாது எங்க அப்பா கண்ணாகி போகுமோ. இப்படித்தான் நம் உடல்களை எடுத்துக்கொண்ட உணர்தான் நாம் மீண்டும் நமக்கு அதன் வழியில் செல்ல செய்யும். ஆனால் இதன் வழி ஞானிகள் அகசியம் காட்சி அறுவழியில் நீங்கள் இது செய்தால் தெளிவாக செய்யலாம். ஆனால் புலர்ஷர் வம்சத்தில் வந்தவன் அகசியம், ஆனால் அதன் அகத்தின் உணர்வை அறிந்தவன். ஆகவே அவன் உணர்வின் தன்மை ஆனால் அகம் இயக்கத்தின் தன்மை அறிந்தவர்கள் ஒளியின் உடலாக இருக்கின்றான். ஆக இச்சவா வம்சத்தை சேர்ந்தவன் தசரதன். நாம் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு உடைய இந்த உயிர் அதன் உணர்வின் தன்மை எடுத்து உடலுக்கு எடுத்து வளர்த்து கொண்டு வந்து இச்சவா வம்சத்தை சேர்ந்தவன். இச்சவாகு தனக்குள் சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு இது வளர்க்கப்பட்டது என்றிருக்கின்றான். இப்படி நாம் இச்சைப்பட்டு ஒவ்வொன்றும் நாம் சேர்த்துக் கொண்ட உணர்வு தக்க இன்று நாம் மனிதனாக பிறந்தோம் அப்படிங்கிற வெளியில கிடைக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் புலசிர் வம்சத்தில் வந்து ராவணன். ஆக எதன் புலன் இயக்கத்தில் வந்து அந்த மனிதன் உடல் என்று இங்கே புலையர் வம்சத்தில் வந்து ஒன்றை கொன்று கொண்டு தின்ற தங்கி தீமைகளை நீக்கி புலையர் வம்சத்தில் அறிந்து கொண்டாலும் அகசியம் என்ற நிலை வருகின்றது. கொடுக்கின்றான் சாஸ்திரங்கள், அதை நாம் பொய்யாக்கிக் கொண்டு நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை மாற்றி எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்குள் இருக்கக்கூடிய நிலையில் தான் என்ன செய்து நாம் எல்லாருக்கும் உதவி செய்வோங்கிற நல்ல பண்பும் நமக்குள் உண்டு. அதே சமயத்தில் நான் உதவி செய்தேனே எனக்கு எப்படி செய்துவிட்டானே என்ற உணர்வும் நமக்குள் உண்டு. இது நம்ம உடலுக்குள் இது மகாபாரத போரம் நடத்திட்டாரு. தலைவலி, மேல்வெளி, இடுப்பு வலி, கண்வெளி எல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு போர் நடந்து இந்த போரை நிறுத்துவதற்குத்தான் அங்க நினைக்கிறான். தனுசு கோடி என்ற நிலைகள் வரப்படும் போது இங்கே ராமாயணத்தில் காட்டிய நிலைகளை ஒவ்வொரு கோயிலையும் தீமைகளை நீக்கும் அந்த நமக்குள் வரக்கூடிய அரவணைத்து வாழும் அந்த ராமன் நினைக்கிறான். கடைசியில நேரம் ஆகிவிட்டது என்று மணலை குவித்தான், சிவனை கும்பிட்டான். அந்த ஆஞ்சநேயத்தை சொன்னானா அவன் எடுத்து வர்றதுக்கு தாமதமாச்சான். அதனால மணலை குவிச்சு உடனே என்ன செய்யலாம், ராமன் குவித்தான். இந்த மனிதனின் வாழ்க்கை புதிய காலமே வாழ்கின்றோம். ஆக நம்ம மனதை இப்படி குவிப்பது தனுஷ் தீமைகளை நீக்கி அவனுக்கு நல்லவனாக வேண்டும், நல்லவனாக வேண்டும், நல்லவனாக வேண்டும் என்று அவன் அறிந்து உணர்ந்து செயல்படும் தன் வேண்டும் அந்த அருணர்வு பெற வேண்டும் என்று இப்படி எண்ணி தீமைகள் புகாது வர வேண்டும் என்பதற்காக இதை காட்டினான். ராமாயணத்தின் மூலக்கூறுகள் இதுதான். அதான் கொலை கொண்டு பார்க்கப்பட்டு சாங்கியங்களை செய்து பாவத்தை போக்கும் நிலைகளுக்கு நாம் இருக்கின்றன. வர அறுவழியில் நமக்கு இருளி போக்கும் ஞானத்தை காட்டி அறுவழியில் நாம் போகும்.
ஆகவே இங்க என்ன நடக்குது? இங்கே கோயிலை கட்டி வச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய 100 குணங்களில் ஒன்று, இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்று சிலையை வடித்து வைத்து சதப்புராணங்கள் வடிக்கின்றான். என்னென்ன காரணங்களுக்காக இதை நீங்க வேண்டி இந்த குணத்தை நீ வணங்கினால் உனக்கு நல்லதை செய்யும் என்று. ஏன்னா அந்த நல்லதை எடுத்து தீமைகளை அடிப்படையை செய்ய வேண்டும். ஆகவே நீ எப்படி தீமை உனக்கு வளராது தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலை வைத்திருக்கின்றான் ஞானிகள். அப்போது நாம் என்ன செய்வோம்? இந்த சனப்புராணத்தில் இந்த தெய்வம் நல்லது செய்வோம். அப்போ அவங்க என்ன செய்றாங்க? முதல்ல பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இதெல்லாம் செய்து காட்டுறாங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்? பால் அபிஷேகம் செய்யப்பட போகும்போது என் பையன் சொன்னபடி கேட்காம இருந்திருப்பான். எல்லாருக்கும் நான் தர்மத்தை செய்திருப்பேன், எல்லாரும் படி கொடுத்தாங்க, நான் இத்தனை பேருக்கும் செய்தனே. பால் அபிஷேகம் நடந்திருக்கும், வேதனை அபிஷேகம் நம்ம உயிரில் நடந்திருக்கு. நம்ம உயிரை அந்த பாலை பார்த்து இந்த பாலை போல மனம் பெற வேண்டி ஏங்கி இங்க அபிஷேகத்தை செய்ய சொன்னாங்க. அங்க பால் அபிஷேகம் நடந்துட்டு நான் இத்தனை பேர் சொன்னனே இருந்தாலே. அதே சமயத்தில் இவங்க கருவில் இருக்கப்பட போகும்போது, குழந்தை கருவில் இருக்கப்படும் போது ஒருத்தனை வேதனையான ஒரு அது வந்து கை கால் அங்கங்கள் முடமானவனை பார்த்து அட பாவமே ஏங்கி இருக்கும். அந்த உணர்வு வந்து கருவில் வந்து அப்ப முடமாயிருக்கும். அவன் எப்படி நல்லதாகணும்னு சொல்லிவிட்டு இந்த தெய்வம் நல்லது செய்யதில்லை. அங்க போனவன பால் அபிஷேகத்தை சேர்த்து குறைகளை தொடங்கி சொல்லும் அவன் பார்த்துக்குவான். அந்த பால் அபிஷேகம் செய்ய போகும்போது என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இத்தனை வருஷம் நாங்க பால் அபிஷேகம் செய்தனே, விரதம் இருந்தனே அப்படின்னு சொல்லி போட்டு அங்க கல்லு சிலைக்கு பால். ஆனா இங்க உயிரான ஈசனுக்கு வேதனை என்ற விஷயம். ஆக அந்த சிலையை காட்டி நாம் மனிதனுக்கு மறைந்திருக்கும் உணர்வு சுவைகம். ஆக உடலமைப்பு கொடுத்து மனிதனை உருவாக்க காரணமானது நல்ல குணம். ஆக அதற்கு நீ எப்படி பாலை கூட அந்த பால் எப்படி அந்த சத்துக்கு ஆகின்றதோ இதே போல பாலை போல மனம் பெற வேண்டும். என் குழந்தைகள் அதை பெற வேண்டும். இந்த ஆலயம் வருவோர் பெற வேண்டும். நாம் பார்ப்போர் குடும்பம் என்ற வேண்டும். இந்த குடும்பத்தில் அனைவரும் இந்த நிலை பெற வேண்டும். அந்த பாலை போல மனம் பெற வேண்டும் என்று இதை எடுத்து நம் உயிரை அபிஷேகம் செய்தல் வேண்டும். அங்கே பால் அபிஷேகம் நாம் கண்ணிலே பார்த்து வேதனை அபிஷேகம். இதைத்தான் நாம் ஆலயத்தில் ஏனென்றால் சொன்னார்கள் தத்துவம் குறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொட்டி தரும். அவனுக்கும் இதை கொடுக்க அதற்கென்று ஏஜென்ட் இருக்கான், அவன் பார்த்து. இப்படித்தான் நம்முடைய நிலைகள் நடக்கின்றது. ஆனால் இன்று அந்த நல்ல நிலைகளும் மறந்து இது எங்கே போகின்ற தற்றுங்கள் படைக்கப்படும். அங்க போறாங்க வீசசாமின்றான், வாயிலே சொல்லாம இருக்க இவன் செய்த குறைகள் நல்லது சிந்திக்க முடியாது. ஆவிகளை ஏவிட்டு அறுவை சீக்கிரம் சிக்கியவன் அதிலேயே தான் போய் இங்கே நம்மளையும் என்ன செய்யறான்? இந்த கோயில் காளி கோயில போயிருச்சுதான் ஆவின் தன்னை ஆணவப்பாடு உனக்கு இது போக்கும். ஆட்டையும் கோழியும் கொடுத்து அவனை சாப்பிட வச்சுட்டாரு இல்லை சொன்னாங்க. இந்த ஆவின் நிலைகளை போய் இவன் நல்லது செய்யாதபடி இங்க ஊருக்குள்ள விஷயம் சகலையும் சஞ்சலமும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஆக நம்ம பக்தி எங்க வந்தது? கீனியின் உணர்வுகளுக்கு தான் செய்ய வேண்டும். இங்க ஒரு அறாரம் அப்படின்னா அவன் காடும் கோழியும் கொடுத்து யாகத்தை செய்தானே அங்க வந்து பாவத்தை பார்க்கறது கஷ்டங்களுக்கு இருகளை வீழ்த்திருக்கின்ற நிலையை நாம் போயிட்டு. ஆக ஞானிகள் காட்டிய காளிக்கு முன்னாடி புலி என்றால் கோபப்படுவதை பார்த்தால் அது உலகின் நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் அந்த உலகின் தன்னை கருவாகி அணுவாகிவிட்டால் நமக்குள் இருக்கு சாந்தமான குணங்களை அதை கொண்டு குவிக்கும், அது விழுங்கிவிடும். அது காட்டி காளிக்கு முன்னாடி புலியை பார்த்தோம். அப்ப நமக்குள் எப்படி புலி கொள்ளுகின்றதோ அதே போல நமக்கு காளி என்று நம்ம கோபம் எப்படி வந்து இறக்கமற்ற ஒருவனை தாக்கும் உணர்ச்சிகளை நமக்கு உருவாக்குகின்றது. ஆக புறத்தில் நினைப்பதை அகத்தில் நடப்பதை புறத்தால் காட்டி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஞானி இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நிலைகளை நமக்கு எடுத்து நாம் பார்த்த பிறந்து நாம் பார்த்த உணர்வு நமக்குள்ளாக எத்தனை விதமான வேதனைகளை படுகின்றோம், எத்தனை நிலைகளை தரும். இவை அனைத்தும் அடைக்கவன் சொல்லுவோம். அதன் எடு கோபம் வரும்போதெல்லாம் ஈஸ்வரான் அந்த துணை நட்சத்திரத்தை சேர்வர்களை பெறுவோம், என் உடலை பெறும். அதை தனித்து பெற வேண்டும். அவன் நல்ல உணர்வு பெற வேண்டும். அவன் சிந்திக்கும் தன்மை பெற வேண்டும். ஏன்னா நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை சுவாசித்த உணர்வும் உணவாகுது. இந்த கோபம் என்ற உணர்வான அந்த கணக்கின் பிரகாரம் இந்த அடக்க உணர்வு உணர்வு ஒன்றி ஒன்று தூண்டி திங்கு அப்படி அரிசியும் முடக்கமாக வெளியிலே போனா அதுக்கு புலியா நிற்கும். ஒன்றை கொண்டு திங்கும் உணவின் தன்மை கொண்டு மிருக நிலைக்கு நீ பிறப்பாய்.
இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்படுகின்றது நமது சார். அதை நாம் பழைக்கொண்டிருக்கும் நமக்குள் அஞ்ஞானத்தை பறித்துதல் வேண்டும். ஏனென்றால் எதிர்கால விஷத்தன்மை சூழ்ந்ததா இருக்கும். நாம் ரோட்டிலே போகும்போது எப்படி ஒரு பேச்சினை எதக்கப்படும் நமக்கு நோய் வருகின்றதோ, இடிப்பது விஷத்தன்மை கலந்த நிலையில் நம்ம எரியாமலே ஊடுருவி நல்ல அணுக்களை மயக்கப் போகும்போது சிந்தனையற்ற நிலையில் நாம் தவறின் மூலம் உடல்ல வரும்போது நமக்கு தவறின் தன்மையை நாம் செய்து கொண்டிருக்கோம். நாம் தவறு யாரும் செய்யவில்லை. காற்று மண்டலத்தில் உள்ள நிலையில் நாம் அறியாமல் உட்புகுந்த நல்ல அணுக்களை மாற்றுகின்றது இந்த 6வது அறிவு. கார்த்திகேயா அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம எடுத்து சேனாதிகளை தீமைகளை பாதுகாக்கும் சக்தி பெற்ற இந்த 6வது அறிவை எல்லோரும் பயன்படுத்த முடியும். சிறு பிள்ளையானாலும் சரி ஒரு வழிகாட்ட வேண்டும் அல்ல சொன்னாங்க. படிக்கிற பிள்ளை யானை குதிரை என்று சொல்லப்படும் போது இது தீங்கி விடும், இது கடித்து விடும், இது பாம்பு என்ற நிலைகளை சொல்ல போகும்போது தெரிந்து கொள்றாங்க. திரைப்பால் தான் உருவத்தை அமைத்து அறுவை நிலையை நம்ம எப்படி செயல்படுகின்றது அது அப்படி. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கீழுண்மை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் எதெங்கும் பெற செய்யத்தான் இந்த என்றும் ஏகாந்த நிலை என்ற இந்த உடலில் வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நீங்கள் நீக்கப்பட வேண்டும். அதை நீக்குவதற்காக ராமேஸ்வரத்தில் செய்தான். மணலுக்கு விட்டு ஆஞ்சநேயன் கொண்டவர்களுக்கு நேரம் ஏற்பட்டார். மணலுக்கு விட்டு உடனே சிவலிங்கத்தை பூஜித்தார். அங்கே இங்கே போய் நீங்க இதுகிட்ட போனீங்கன்னா சனீஸ்வரன் கிடைக்கும் திருநள்ளார். அங்க போய் பாருங்க, நல்ல சக்கரத்தை ஊற்றி பாவத்தை போக அங்க நிறைய பாவங்கள். அதான் பாவத்தில் அங்க முடிச்சுன்னா நம்ம பாவத்தை சீர்திருத்தாங்க. அதனால அங்க நினைச்சுவாங்க ராமர் கோயில் இருக்கு, அங்க போன விஷ்ணு கோயில் இருக்கு. நீங்க அங்க எங்க போங்க சிவனை போய் கும்பிட போறீங்க, உங்க பாவத்தை சேர்த்துறீங்க போதாங்க. நீங்க அங்கே சொல்றாங்க. நீங்க பாக்கலாம் இதுகள்லாம் தவறான பிழை கொண்டு மனிதனுடைய உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளும் சமுதாயம் ஒரு மதத்தையும் ஒரு அரசன் தனக்கு மக்களை அடிமையாக்கும் முறைகளுக்கான் கையாளப்பட்டது. இதிலிருந்து நாம் புரிதல் வேண்டும். ஆனால் நாம் செயல்படுத்தும் முறைத்தான் இன்று நாம் அங்கே மனதை குறித்து நாம் வந்து மனதை குறிப்பதற்காக ஒரு நல்ல குணத்தை இங்கே வைத்து இது நம்மை காத்தது மனிதனாக காரணமாகிறது இல்லை. நமக்குள் நன்மை செய்யும் உணர்வேற்றது தீமைகள் வராது தடுக்கும் அரும்பெறும் சக்தி. அதை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு அங்கே சிலை வைத்து பால விஷயத்தை வைத்து தேன விஷயத்தை வைத்து அது பன்னீர விஷயம் இதெல்லாம் தேனும் பாலினால் பிரிவுக்கு ஒட்டுறது. ஆனா பன்னீரை விட்டால் தெளிவாகும். இதை போல நமக்குள் அந்த மனதின் தன்மை தெளிவாக்குறது. பன்னீரை போல நாம் தெளிந்த மனம் பெற வேண்டும். இந்த ஆய்வு பெறவங்க எல்லாம் அப்படின்னு நாம எண்ணத்தை முதல்ல சுருவியை நமக்கு உருவாக்கும். சுருவி ஊற்றிட்டு என்ன செய்றாங்க, கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தியப்ப என்ன செய்யறாங்க, கிரீட் வச்சிருக்காங்க, பச்சை ஆடைகளை வைத்திருக்கிறாங்க, அலங்காரமான நகைகளை போட்டிருக்கிறாங்க, மலர் மாலைகளை போட்டிருக்காங்க, கனிக அமுதுகளை வைத்திருக்கிறாங்க. என்ன செய்யறான், கொஞ்ச நேரம் காத்து பிள்ளைகள் நல்ல நடக்கிறது. நாம இதை போல அந்த தெளிவான மனதை நமக்குள் எடுத்தா அதே சிந்தனையிலிருந்து கோயிலை திறந்த உடனே நாம் மனுஷங்க தீபத்தை காட்டுறாங்க. முதல்ல பல விஷயம் செய்வது போல நம்ம எந்த அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் என்று முதல்ல காட்டுறாங்க. அந்த பொருளிலிருந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, இதே அபிஷேகம் செய்து அந்த ஈஸ்வரன் அவனுக்கு அந்த விஷயம் எழுதப்போகும்போது பொருளிலிருந்து செயல்படும் இந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. தாய் வருவதெல்லாம் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. என் பையன் மேல கரையில் அந்த பையனும் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. என் குடும்பத்தில் அனைவரும் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்க மாமியாருக்கு மருமகளுக்கு ஆகாது, பேரனுக்கு வாழ்க்கை ஆகாது. ஒருத்தர் என்ன செய்யறாங்க, இந்த உடல் நமக்கு தான் மகா பாரதிகிட்ட நடந்துகிட்டு வீட்டுக்குள்ளே நடக்கும். ஆனா ஒவ்வொரு நிமிஷம் குறிச்சிருப்ப அவனை பார்த்தவன் நினைச்சு கேட்டாரு, என் பார்த்தா நீங்க மாமியார் பேசணும், அங்க பார்த்தா நீங்க எப்ப பார்த்தாலும் இது பண்ணி இந்த குருஷேத்திரப்போ வீட்டுக்குள்ளே நடந்துட்டு கண்ணை பார்த்த உடனே அவங்க உணர்வை எடுத்து குருஷேத்திரப்பு வீட்டுல நடந்துகிட்டு அவன் உள்ளுக்க போனோடனே நல்ல குணங்கள் இங்க எடுத்துக்கணும். உணர்வு இங்க மகாபாரதம் போவாங்க. அப்ப இங்க தலை வலிக்குது, மேல வலிக்கு, எடுத்து வலிக்கு, குடல் வலிக்கு, வயிற்றால போகும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்மளை அறியாம வரக்கூடிய நிலைகள் எப்படி தவறு செய்யவில்லை அறிந்து கொள்ள விரும்பணும். இந்த உணர்வு நம்ம இயக்குது, அதை தொடக்கிறதுக்கு என்ன வழி வேணும், இதைத்தான் நாங்க தெளிவாக போடணும். ஆகவே நேரம் ஆயிப்போச்சு நினைச்சுட்டாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஆனந்த பசி வந்து அருட்பசியை நீக்கி வந்து கூட கொஞ்சம் நேரத்து சாப்பிடலாம், வேற நேரம் சாப்பிட்டு பசி நல்லா
அதனால இதை போல அந்த பொருளை இருந்து செயல்படும் என்று சக்தி பண்ணணும். என் குடும்பத்தில் பொருள் இருந்து செயல்படும். நம்ம கடையில இருந்திருக்கோம், அவர்கள் கொடுத்திருக்கோம், வரவங்க எல்லாம் பொருள் இருந்து செயல்படும். நம்ம பார்க்கும் குடும்பம் எல்லாம் பொருள் இருந்து நம்ம உதவி செய்திருக்கோம். அவங்க என்ன செய்திருக்காங்க, வேற யாராவது ஒரு தடவை உதவி செய்திருக்காங்க, ரெண்டாவது கொடுக்கலன்னா இன்னைக்கும் அவங்க காரியத்தை சாதிக்கிறது கொடுத்தாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு நீ கொடுக்கலைன்னா இப்ப கொடுத்தோம்னாங்க நல்லவன்னு சொல்லுவாங்க, கொடுக்கலைன்னா அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கொடுக்கும்போது. அதனால இதை என்ன செய்யணும், இதை மாதிரி நமக்குள்ள வந்துருந்தா அந்த பொருளிலிருந்து செயல்படும் என்று சக்தி பெற வேண்டும். நான் பார்க்கிற குடும்பங்களுக்கெல்லாம் பொருள் இருந்து செயல்படும் சக்தி. அவங்க பேர இருக்கிற மகனே நான் ஒருத்தர் குறைச்சி இருந்தால் நாங்க சொல்லாதபடி. அதே மாதிரி நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி. நான் பார்ப்போர் அனைவரும் அந்த பொருள் இருந்து செயல்படும் சக்தி. நானே ஒருவரெல்லாம் பொருள் தனிச்சுவேன். பலருடைய நிலையில மாற்றி போட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம மனசை ஒண்ணாக்கணும். இந்த மனதின் இந்த மனதை இந்த உடல்ல கொஞ்ச நாள் இருக்கிறோம். பகைமை உணர் என்று நமக்குள் பகைமை போர் நடத்தி நமக்குள்ளார்கள். இது ஒன்றாக்கப்படுவது மகிழ்ச்சி என்ற உணர்வு உங்களுக்கு தோன்றுகின்றது. அப்படிங்கிறதுக்காக அங்க இடத்துல செய்வார்கள். கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் சொல்லி கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும். தானே பெறவெல்லாம் நான் நினைக்கிறேன். என் குடும்பத்தில் அந்த நிலைகள் வர வேண்டும். எனவே நீ சாமி கும்பிட்டுருவாங்க. இதே அந்த தங்க நகை போட்டு அந்த தங்கம் எப்படி மங்காது இருக்கும், இந்த மனதும் மங்காது இருக்கு. தானே வருவதெல்லாம் அந்த நினைக்கிறாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற தங்கத்தை போல மனம் மங்காத நிலை. அதுக்கு என்ன வேண்டும், தொழில் செய்த இடங்கள் எல்லா இடங்களும் இந்த நிலைப்படுவேன். இந்த தெய்வீக பெணுக்கு நான் பெற வேண்டும். இந்த தெய்வீக செயலாளி என் வாழ்க்கை, அந்த தெய்வீக செயலாளி என் சொல்லாங்க. எல்லாரும் நல்வழி, இந்த தெய்வம் நல்லது என் சொல் அந்த தெய்வீக செயலாளி. அதுக்குதான் உருவமாக்கி நாம் என்ன தலைவர் அத்வைதம் நுகர்ந்து உச்சிதா இருக்கிறோம். இந்த உடலின் தன்னை உயர்ந்த குரங்கு என் உடலாகும். எவ்வளவு பக்குவமா கொடுக்கறது. யாராவது நம்ம மதிக்கிறோம், அவமதிக்கிறோம். கோயில போனா நம்ம அவமதிக்கிறோம். கோயிலை யாரும் மதிப்பதில்லை. நான் பக்தி ஒன்றி செயல்படுகிறேன் என்று சொல்றேன். அப்போ எது இந்த கோயில் அங்கு இந்த தெய்வத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன்னா இந்த கோயில விடனா அன்னைக்கு பூரா நினைச்சு யார் நம்மளுக்கு கெடுதல் செய்திருந்தாலும் அது என்ன ஆகுது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க சிந்திக்கணும், எனக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை வேணும் சொல்ல அவங்க நல்லதா இருக்கும். நீங்க பார்க்கும்போதெல்லாம் நல்லவராகனா அவங்க கஷ்டமான உணவை நான் சாப்பிடறதில்லை. வேறதான் தன்னிச்சிரம் நல்ல அணுக்கள் சாப்பாடு கொடுத்தாருன்னு வேதனை பண்ணிட்டு இருந்தோம். இது வேதனை வந்தவன் நினைச்சது பசி இதாய் போச்சு, பத்தம் பறந்து போகும். இந்த சுருக்கம் பிடிக்கும் ஏதாவது சாப்பிட சின்ன குழந்தை பார்த்தா அவன் மேல போகும். உங்களுக்கு எதிர்பார்த்த பொருள் வந்து சேர்லைன்னா இருக்கு வேதனை. இதைத்தான் நம்ம வளர்க்கல காரணம் அந்த பசி அறுது நல்ல அணுக்களை சோறு ஏது அணுக்களுக்கான விரதனைகள் தவறான பாதையில் நாம் சொல்றோம். விரதனைகள் நாம் யார் தீமை செய்திருந்தால் அது உணவு நமக்கு போகாதபடி அந்த தூண் எந்த கிடைக்கும் தேடலை நான் பெற வேண்டும் என்று இதை நான் வரலாம். மகிழ்ச்சியோட அருசக்தியை நான் பெறணும். என் உடல் முழுதும் படணும், என் குடும்பம் முழுதும் படணும், குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும். கோயிலுக்கு வரவங்க அனைத்து வேண்டும், கோயிலுக்கு வருவோர் குடும்பம் எல்லாம் படர வேண்டும். நான் தொழில் செய்யும் இடங்களே படணும். அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும். உங்க வாழ்க்கையில் அந்த மகிழ்ந்து வாழ்வு சக்தி பெறணும். ஒரு வாயை எடுத்து நீங்க சொல்லி பாருங்க, இதையுமா நீங்க செய்து பாருங்க. நீங்கள் அந்த தெய்வம் ஆகின்றீர்கள். பக்தி எது, அந்த தெய்வ குணத்தை எனக்குள்ளாக்கி நீங்களும் அந்த நல்லா ஆகணும் என்ன சொல்லலாம் பக்தி. ஆக நமக்கு பல பகமோனர் சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தினால் மனிதன் நல்ல சந்தர்ப்பத்தை ஆலயத்தை அமைத்து நமக்கு பகமையை நீக்கி நாம் ஒன்று ஆக்கி வாழும் ஸ்தலமாக இருக்கின்றதை தவிர நாம் அந்த ஸ்தலத்தை மதிக்கின்றோமா? 100 குணங்கள் 100 விதமாக செயல்படுகின்றது. ஒவ்வொன்றும் நமக்குள் என்னென்ன நோய்கள் உண்டாக்குகின்றது. ஒன்றுக்கொண்டு எதிராகப்படும்போது ஒன்றின் தன்மையாகும். ஆகவே இதை நாம் எப்படி மாற்ற வேண்டும்? இதுக்காகதான் கோயிலை கட்டியாடும். கோயில் இப்ப நம்ம எத்தனை பேர் மதித்து நடக்கிறோம். ஆகவே நீங்க அந்த அருள் துணை நட்சத்திரத்தின் பேரலை எடுக்க எத்தகைய நோய் இருந்தாலும் அதனை குறைக்க முடியும். ஆக ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்முடைய நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம சேர்த்து அந்த கணக்கை நமக்கு கூட்டுதல் வேண்டும். அதனால கோயில். ஆகவே நாம் கோயிலை நாம் ஒவ்வொருத்தரும் இந்த முறைப்படி, அதுதான் ராமேஸ்வரத்தில் நினைச்சு மனதை குவித்தான். இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணங்களையும் நாம் மனதை குவித்து
இந்த உடலுக்கு ஏன்னா இந்த உடல்ல கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம். ஆக எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். ஆக அந்த அன்போடு வாழ வேண்டும், அருணர்வு பெற வேண்டும், மகிழ்ச்சியும் அருணர்வு பெற வேண்டும் என்று எண்ணினால் நமக்குள் இந்த உணர்வின் தன்னை பிறவியில்லா நிலை அடைகின்றோம். அதை உணர்த்துவதற்கு தான் அங்கே ராமேஸ்வரத்தில் இங்கே மனைவி குவி என்று அங்கே காட்டப்பட்டது. ஆனால் ராமாயணத்து காவியங்களில் அது மூலக்கூறு அது ஒன்று. ஆகவே இப்போ இன்னொரு மணி என்னாச்சு, இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டோம். இப்ப நாம் மனதை எல்லாம் ஒண்ணு கூட்டுறதுக்கு தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவளை ஏங்கி பெறப்போறோம். அது நம்ம உடலுக்குள்ளே சேர்க்கிறோம். அது திரும்ப திரும்ப எண்ணும்போது அது உங்களுக்குள் நல்லது உண்டாக்கும். நமக்குள் சங்கடம் செலுத்த மீண்டும் எண்ணும்போது அது நமக்குள் வளரும். ஆக இதை போன்ற நிலைகளை தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தை உணர் நமக்குள் பெருக்கி அவன் எப்படி ஒளியின் உடற்பட்டானோ இந்த வாழ்க்கையை நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் பகைமை உணர்வு உள்போகாத நிலையும் அருணர்வை நமக்குள் சேர்த்து நாம் வளரச் செய்வதே நமது குரு காட்டிய அருள்வழியில் இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற ஆசைப்படும். துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களை நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு எனது வாழ்க்கை அருளி பெருக வேண்டும், பிறவியில்லா நிலை அடையும் அருள் மார்க்கம் நாம் பெற வேண்டும்.